நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை தகவல்களை நாம் தொடர்ந்து நியூஸ் தமிழ் வாயிலாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி தொகுதி தற்போதைய எம்பி கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக மலையரசன் எனும் புதுமுகத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், பொன்முடியின் மகன் மற்றும் தற்போதைய கள்ளக்குறிச்சி சிட்டிங் எம்பியான கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. புதுமுகத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரம் என்ன? என்ன காரணம் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கு? பூர்வமாக அதற்கான காரணங்கள் எதையும் குறிப்பிடவில்லை. புதுமுகங்கள் பலருக்கும் நாங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்ற அடிப்படையிலே 11 பேர், அதாவது மொத்தமாக இன்று வெளியிட்ட 21 பேரில் 11 பேர் புதிய வேட்பாளர்கள், அதாவது ஏற்கனவே சிட்டிங் எம்பிக்களாக இல்லாத புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்டது போல கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரையிலே மலையரசனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மலையரசன் பொறுத்தவரையிலே ஒரு பெரிய பொறுப்பு என்று குறிப்பிட முடியாது. தியாகதுருகம் பேரூர் கழக செயலாளராக கட்சி பணி ஆற்றி வந்தவர். அவருக்கு இந்த முறை நாடாளுமன்ற தொகுதியிலே, கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் இந்த முறை திமுக சார்பிலே போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மலையரசன் தொடர்ந்து திமுகவில் பல புதிய முகங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம், தர்மபுரி, அதே போல தென்காசி, பொள்ளாச்சி, தஞ்சை உள்ளிட்ட 6 இடங்கள்ல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தென்காசியை பொறுத்தவரையில தனுஷ்குமார் இருந்து வந்த நிலையில் அவருக்கு மாற்றாக டாக்டர் ராணி அவர்களுக்கு இந்த முறை சீட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் பொன்முடியினுடைய மகனுக்கு, முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய மகனுக்கு இந்த முறை சீட்டு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு மாற்றாகத்தான் மலையரசனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென்காசியிலே சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய தனுஷ்குமாருக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மாற்றாக டாக்டர் ராணிக்கு இந்த முறை சீட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதே போல மேலும் சில தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.